ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 35. சீதை நம்பிக்கை பெறுதல். ராமதூதனாக வந்த ஆஞ்சநேயரின் வார்த்தைகளை கேட்டு சீதை சந்தோஷித்தார். ராகவனுக்கும் உனக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? லக்ஷ்மணனோடு உன் தொடர்பு எப்படி? அவர்கள் மனிதர்கள், நீ வானரன். உங்கள் சேர்க்கையை ஒன்றுவிடாமல் விஸ்தாரமாகச் சொல். ராம லக்ஷ்மணர்களுடைய அடையாளங்களை மீண்டும் வேறு கோணத்தில் சொல். அப்போதுதான் எனக்கு நம்பிக்கை வரும் என்றான். அம்மா, ஸ்ரீ ராகவனுடைய நேத்திரங்கள் செந்தாமரை இதழ்கள் போன்றவை. கருவிழிகள் காதருகில் அடிக்கடி சென்று ரகசியம் பேசி திரும்பும். கங்கையின் சுழல் போன்றவை. குரங்கான நானே அந்த பார்வையில் அகப்பட்டு மீள முடியாமல் திண்டாடி இருக்கிறேன். யோகத்தாலும் தவத்தாலும் சகல காமங்களையும் அடக்கிய மகரிஷிகளும் அவரை கண்டு பிரமிக்கிறார்கள். பொறுமையில் அவர் பூமி அடைக்கலமானவர்களின் சகல கஷ்டங்களையும் அகற்றுகின்றவர். தன்னுடைய ஆச்சாரத்தையும் தர்மத்தையும் ஒரு நாளும் அவர் கைவிட்டதில்லை. அவர் மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வை பார்ப்பதில்லை என்பது குகனை சகோதரனாக ஏற்ற அப்போதே உங்களுக்கு தெரிந்திருக்குமே. காம குரோதாதிகளுக்கு இடம் கொடுக்காதவர். ராஜ வித்தைகளை பூரணமாக அறிந்தவர். ராஜநீதி கற்றவர். அந்தணர்களை பூஜிப்பவர். பெரியோர்களிடம் கர்வமின்றி சந்தேகங்களை வினயமாக கேட்பவர். தனது குல வேதமான யஜுர்வேகத்தில் சமர்த்தர். தனுர்வேதமும் வேதாந்தங்களும் ஐயன் திரிபர கற்றவர். வேதாந்திகளால் கொண்டாடப்படுபவர். விசாலமான தோள்களையும் நீண்ட புஜங்களையும் சங்கு போன்ற கழுத்தையும் பூரண சந்திரன் போன்ற முகத்தையும் எலும்புகள் தெரியாத அளவான சதை அமைப்பையும் துந்துபியின் துவனியை போன்ற குரல் வளத்தையும் ஏற்ற குறைச்சலில்லாத மேனியையும் சியாமல வர்ணத்தையும் உடையவர் என் பிரபு. மார்பு, மணிக்கட்டு, முஷ்டி இவை மூன்றும் கெட்டியாகவும், வில் போன்ற புருவம், நீண்ட புஜம் இவற்றோடு நாபி, வயிறு, மார்பு இம்மூன்றும் உயர்ந்தும், கடைக்கண், உள்ளங்கை, உள்ளங்கால் இம்மூன்றும் சிவந்தும், பாதரேகை, தலைமுடி வழுவழுப்பாயும், குரல், நாபி, தேகபலம் இம்மூன்றும் கம்பீரமாகவும், கழுத்து, பாதரேகை இவை உள்ளாழ்ந்தும், நரம்பு தெரியாத பாதங்களையும், நுனிவெட்டுப்படாத மயிர்கால்களையும், சதை தொய்வுபடாத அடிவயிற்றையும் ஏற்ற குறைச்சலின்றி சமமாய் குடைபோல் வட்டமாக விசாலமுள்ள சிரசையும், கட்டை விரலின் அடியில் 4 ரேகைகளை உடையவராயும், 2 பல்வரிசைகளும் வளவளப்பாயும், வெண்மையுடனும், யானை, சிங்கம், காளை, புலி இவைகளைப் போல் நடந்து வரும் இவரை பம்பா நதிக்கரையில் முதல் கண்டவன் அடியேனாகும். இவருடைய அழுத்தமான உதட்டுச் சிவப்பை கோவை பழத்துக்கொப்பிடுவதா, வேங்கை பூவை உதாரணப்படுத்துவதா? முத்தமிட தூடும் கண்ண கதுப்புகள், தீர்க்கமான நாசி, தலைமயிர், கண்கள், பற்கள், தோல், உள்ளங்கால் இவை பட்டுப்போல் மிருதுவாயிருக்கும். தேகம், பிருஷ்டம், கை, கால், விரல்கள், கண், காது இவை நீண்டிருக்கும். முகம், வாய், நாக்கு, உதடு, தாடை, நகம், கை, கால், கண்கள் இவை தாமரை பூ போல் சிவந்திருக்கும். பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி கொள்ளும் அவரை எவ்வளவு வர்ணித்தாலும் போதாது. சாமுத்ரிகா லட்சணங்களின் வாசத்தலமே அவர்தான். சுமித்ரா தேவியின் பிள்ளையாக வளர்ந்தாலும் கௌசல்யா மாதாவால் வளர்க்கப்பட்ட இளைய பெருமாள் சிவந்த நிறமுடையவர். அழகிலும் குணங்களிலும் தமையனை ஒத்தவர். ஆனால் அநியாயத்தை கண்டுவிட்டால் படமெடுத்த நாகமாய் சீருவார். ராமன் காடு செல்ல வேண்டும் என்றபோது கொதித்திருக்கிறார். அண்ணனின் நிழல் போன்றவர். பிறரால் ஜெயிக்க முடியாதவர். முதலில் ராமலக்ஷ்மர்களை கண்ட சுக்ரீவன், தாங்கள் இப்போது என்னை கண்டு சந்தேகித்து அஞ்சியது போல் வாளி அனுப்பிய ஒற்றர்களோ என்று சம்சயித்து பயந்து ஒளிந்து கொண்டு அவர்களை பற்றி அறிந்து வரும்படி என்னை அனுப்பினான். நான் அவர்களை விசாரித்து விருத்தாந்தங்களை கேட்டறிந்து சுக்ரீவனிடம் அழைத்து வந்தேன். இந்த தோள்கள் அவர்களை சுமக்கும் பாக்கியம் பெற்றிருந்தன. தன்னைப் போலவே மனைவியை பறிகொடுத்தவர் என்பதனாலும் உங்களது ஆபரண மூட்டை எங்களிடம் விழுந்ததாலும் அவருக்கு எங்கள் அரசனிடம் அன்பும் நட்பும் ஏற்பட்டது. உன்னோடு அருவரானோம் என்று உறுதியளித்தார். ஒருவருக்கொருவர் சமாதானம் சொல்லிக் கொண்டனர். உங்களது ஆபரணங்களை ஒவ்வொன்றாய் எடுத்து பார்த்து அண்ணல் கண்ணீர் சொரிந்தார். மயங்கிச் சரிந்தார். அடியேன்தான் மூச்சை தெளிவித்து ஆறுதல் கூறினேன். மேருமலையின் சிகரங்களில் ஒன்றான மால்யவான் என்ற கொடுமுடியில் சம்வர்த்தகம் என்ற கால அக்னி எப்பொழுதும் கொழுந்துவிட்டெரியும். அதுபோல பிரிவு என்கிற துக்க அக்னி ஸ்ரீராமனது மனதிலே கொழுந்துவிட்டெரிகிறது. ராகவன் இரவுகளில் பெருமூச்சு விட்டு புரளுகிறாரே அன்றி உறங்குவதில்லை.
ஆறோ அருவியோ மலையோ சோலைகளோ எதை கண்டாலும் உங்கள் ஞாபகம்தான். வாலியை கொன்று ராஜ்யத்தை ராமர் மீட்டுத் தருவதென்றும் தங்களை தேடி கண்டுபிடி வானர சேனைகளுடன் சுக்ரீவன் உதவுவதென்றும் பிரதிங்கை செய்து கொண்டனர். சொன்னபடி வாலியை கொன்று கிஷ்கிந்தைக்கு அரசனாக்கினார் ராமர். வானர சேனைகள் 4 திக்குகளிலும் உங்களை தேட புறப்பட்டன. இப்படித்தான் ராம லக்ஷ்மணர்களுக்கும் வானரர்களுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டது. கிளைக்கு கிளை தாவும் குரங்கான எனக்கு லோக மாதாவான உங்களுடன் பேசும் யோகம் கிட்டியது. வாலி மகனான அங்கதன் தலைமையில் விந்திய மலைச்சாரலில் வழி தெரியாமல் தடுமாறி குகைக்குள் புகுந்து கஷ்டப்பட்டோம். வந்த காரியம் முடியாததால் உபவாசம் இருந்து உயிரை விட தீர்மானித்தோம். அப்போது கழுகுகளின் அரசனான சம்பாதி தன் தூரதிருஷ்டி பார்வையால் தாங்கள் இங்கிருப்பதை கண்டறிந்து சொன்னார். ராம காரியத்துக்கு உதவியதால் கரிந்திருந்த அவரது சிறகுகள் புத்துயிர் பெற்று பறக்கும்படி ஆயின. அதன் பிறகு ஜாம்பவான் தூண்ட நான் சமுத்திரத்தை கடந்து இலங்கை முழுவதும் அலசி ஆராய்ந்து தங்களை காணும் பேறு பெற்றேன். தாயே, இப்போதாவது தங்களின் சந்தேகம் தீர்ந்ததா? மனதில் இருந்து சந்தேகம் நீங்கினால்தானே தெளிவாக பேச முடியும். நான் கடலை தாண்டியது வீணாகவில்லை. நான் போய் சொல்ல வேண்டியதுதான் தாமதம். ராம லக்ஷ்மணர்கள் வானர சேனையோடு இங்கு வந்திறங்கி ராவணனை பந்து மித்திரர்களோடு யமப்பட்டணம் அனுப்புவார். வாயு பகவானுக்கு நான் மகனாக பிறந்த வரலாற்றையும் கேளுங்கள். கேசரி என்ற வானர சிரேஷ்டன் மால்யவான் என்ற பர்வதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது சம்பாசாதனன் என்ற அசுரன் தங்களை இம்சிக்கிறான் என்று முனிவர்கள் கேசரியை சரணடைந்தனர். கேசரி ரிஷிகளுக்கு அடைக்கலம் தந்து கோகர்ண பர்வதத்திற்கு சென்று அசுரனை சம்ஹரித்தார். அந்த சமயம் கேசரியின் மனைவியான அஞ்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் மகனாக நான் பிறந்தேன். பிறந்தவுடன் சூரியனை பழமென்று நினைத்து தாவி பிடிக்க பாய்ந்தேன். அது ராகு சூரியனை பற்றும் நேரம். ராகுவால் எனக்கு கேடு நேர்ந்துவிடக்கூடாது என்று தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை வீசி தடுக்க முயல ஆயுதம் என் தாடையில் பட்டு வீங்கியது. அதனால் எனக்கு ஹனுமான் என்ற பெயர் ஏற்பட்டது. ஹனுமான் பேச பேச சீதைக்கு நம்பிக்கை பிறந்தது. அவள் கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருகியது. ஆஞ்சநேயரை கண்குளிர பார்த்தாள். தாயே, என்னை அற்பமாக எண்ண வேண்டாம். தாங்கள் அணு அணுவாய் அறிந்திருக்கும் ராமனை நான் முழுமையாக விளக்கிட முடியுமா? ஏதோ அறிந்தவரை கூறினேன். தாங்கள் சொல்லும் பதிலை வாயு வேகத்தில் திருப்பிச் சென்று ராமபிரானிடம் கூறி இங்கு அழைத்து வருவேன் என்று முடித்தார்.